அரசாங்கத்திற்கு பதிலடி கொடுக்க தயாரான நாமல் வெளியிடப்பட்ட பகிரங்க எச்சரிக்கை. போதைப்பொருள் கொள்கலன் விவகாரம் அரசிடம் கேள்வி எழுப்பிய சஜித். ஜெனீவாவில் ஐநா ஸ்ரீலங்கா மோதல், செம்மணி புதைகுழி தீவிர எதிரொலிப்பு. 2029 ஜனாதிபதியை கண்டு அனுர அரசாங்கம் அச்சம், நாமலை குறிவைக்க காரணம் கூறும் ராஜபக்ஷ தரப்பு. ஹரணி பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்படுவாரா? டில்வின் சில்வா விளக்கம். ரவிராஜ் கொலை சந்தக நபர் மெத்தனிய ஐஸ் போதை வழக்கில் மீண்டும் கைது. பத்மி குழுவினர் வெளியிட்டுள்ள ரகசியம், கடும் அச்சத்தில் ஜனாதிபதி கனவு காணும் நபர்கள். அரசாங்கத்தின் தொடர்ச்சியான அவதூறு பிரச்சாரத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதில் தீவிர கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சமீபத்தில் கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் தொடர்ச்சியான அவதூறு பிரச்சாரத்தை பொறுத்துக் கொண்டாலும் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சூழ்நிலைக்கு பொறுத்துக் கொள்ள முடியாது என நாமல் கூறியுள்ளார். முன்னதாக பல்வேறு கதைகளின் மூலம் அவதூறு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டதாகவும் தற்பொழுது கொள்கலன் சம்பவத்தை வைத்து புதிய அவதூறு பிரச்சாரம் தொடங்கியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி இவை அனைத்திற்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக நாமல் ராஜபக்ஷ எச்சரித்துள்ளார். அத்துடன் ஜனவரி மாதத்தில் துறைமுகத்தில் இருந்து சோதனையின்றி வெளியேற்றப்பட்ட 323 கொள்கலன்கள் எங்கு உள்ளன என்பது அரசாங்கத்திற்கு தெரியுமா என்றும் அவற்றில் கொண்டுவரப்பட்ட பொருட்களை வெளிப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா என்றும் நாமல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நிலையில் கொள்கலன் விவகாரம் குறித்து சரியான விசாரணை ஒன்றையும் அரசு நடாத்தாமல் எதிர்க்கட்சியினர் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு விடையளிக்காமல் ராஜபக்ஷ குடும்பத்தை அவதூறு செய்வதற்கே முயற்சிக்கின்றது என்பது வருத்தத்திற்குரியது எனவும் நாமல் ராஜபக்ஷ மேலும் கூறியுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள கெகல்பத்ர பத்மி உள்ளிட்ட பாதாள உலக குழு தலைவர்கள் வெளிப்படுத்தியுள்ள பல ரகசியங்களால் ஜனாதிபதி கனவு காண்பவர்கள் கடும் அச்சத்தில் உறைந்துள்ளனர் என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், ஊழல்வாதிகளுக்கு சட்டத்தினூடாக நடவடிக்கை எடுக்கும் போது எதிர்க்கட்சிகள் அனைத்தும் தற்பொழுது ஒன்றிணைந்துள்ளன. எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் அனைவரும் நண்பர்கள் என்பதை நாட்டு மக்கள் எதனூடாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர்கள் ஆட்சியில் இருந்தால் அவர்களின் நண்பர்களான ஊழல்வாதிகள் அனைவரும் பாதுகாக்கப்படுவார்கள். ஊழல் மோசடியினால் தான் இந்த நாடு வங்குரோத்து நிலையடைந்தது. ஆகவே ஊழல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் போது அதனை அரசியல் பழிவாங்கல் என்று எவ்வாறு குறிப்பிடுவது? பாதாள குழுக்களின் முன்னிலை தரப்பினரை கைது செய்தவுடன் ஒரு சில அரசியல்வாதிகள் கலக்கமடைந்துள்ளார்கள். இதனையும் அரசியல் பழிவாங்கல் என்று எதிர்க்கட்சியினர் குறிப்பிடாமல் இருப்பது ஆச்சரியத்திற்குரியது. போதைப்பொருள் வியாபாரத்துக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் தொடர்புள்ளது என்பதை நாட்டு மக்கள் வெகு விரைவில் உறுதியாக அறிந்து கொள்வார்கள். கடந்த அரசாங்கங்களின் அரசு அனுசரணையில் பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். பாதாள குழுக்களின் முன்னிலை தரப்பினர் கைது செய்யப்பட்டு அவர்களினால் வெளிப்படுத்தப்படும் விடயங்களால் ஜனாதிபதி கனவு காண்பவர்கள் தற்பொழுது அச்சமடைந்துள்ளார்கள். இவர்கள் தான் கடந்த காலங்களில் பாதாள குழுக்களை போசித்தார்கள். அதன் விளைவாகவே நாடு இன்று எதிர்கொள்கின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகளின் சபையின் ஜெனீவா மனித உரிமை பேரவையில் இன்று இலங்கை தொடர்பான அறிக்கையிடலை மனித உரிமை ஆணையாளர் வால்கர் டக்கம், ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித கேரதும் வாய்மொழி மூலமாக முன்வைத்தனர். ஜெனீவா நேரப்படி இன்று மதியம் இலங்கை தொடர்பான அறிக்கையிடல்கள் வந்தன. முதலில் ஆணையாளர் வால்கர் டக் இலங்கை தொடர்பான அறிக்கையிடலை மேற்கொண்டார். அவர் தனது உரையில் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்களுக்கு பொறுப்பு கூற வைப்பதற்கு உறுப்பு நாடுகள் பங்களிப்பை வழங்க வேண்டும் எனவும், செம்மணி புதைகுழி உட்பட விசாரணைகள் மற்றும் போர்க்குற்றங்கள் குறித்த விசாரணைகளுக்கு அனைத்துலக பொறிமுறைக்கும் அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருந்தார். செம்மணி புதைக்குழி குறித்த அறிக்கையிடலை ஆணையாளர் செய்தபோது செம்மணி என்ற பதத்தை சரியாக உச்சரிப்பதில் அவர் ஆரம்பத்தில் சிரமப்பட்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது. அதே நேரம் இன்னொரு முக்கிய விடயமாக அவர் தனது உரையில் மலையக மக்கள் என்ற தமிழ் பதத்தை நேரடியாக பயன்படுத்தியதையும் அவதானிக்க முடிந்தது. இந்த நிலையில் ஆணையாளர் வால்கர் டக்கின் உரைக்கு பின்னர் உரையாற்றிய ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் அனைத்துலக விசாரணை பொறிமுறை மற்றும் வெளித்தலையீடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். அத்துடன் தமது அரசாங்கம் நல்லிணக்க நகர்வுகளை செய்து வருவதால் வெளியக தலையீடுகள் தேவையில்லை என
அவ்வாறான தலையீடுகள் உள்ளக நல்லிணக்க முயற்சிகளை பாதிக்கும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். மனித உரிமை ஆணையாளரின் இலங்கை தொடர்பான அறிக்கையை பிரித்தானிய, ஐரோப்பிய ஒன்றியம் ஆகிய நாடுகள் வரவேற்று கருத்து வெளியிட்ட நிலையில் மதிய உணவுக்காக அமர்வு இடைநிறுத்தப்பட்டது. பிற்பகல் அமர்வில் ஏனைய நாடுகளின் கருத்துக்கள் வெளியிடப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. மித்தனிய ஐஸ்போதை ரசாயனங்கள் புதைக்கப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மொட்டுக்கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் விராஜ் மெனம்பேரி ரவிராஜ் கொலையில் கைது செய்யப்பட்டவர் ஆவார் என போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த இரண்டு கொள்கலன்களிலும் பொருட்களை புதைத்ததில் ஈடுபட்ட மொட்டுக்கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் PL சேனாதிரவை நேற்று முன்தினம் மதியம் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். அவரது சகோதரர் விராஜ் மெனம்பேரி கைது செய்வதற்கான நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டது. அவர் இலங்கை போலீஸ் துறையில் பணியாற்றிய அதிகாரி என்றும் கூறப்படுகின்றது. நாரகின்பட்டியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் நடராஜை சுட்டுக் கொன்ற சம்பவத்தில் சந்தேகத்தின் பேரில் அவர் அப்போது கைது செய்யப்பட்டார். அந்த நேரத்தில் அவர் பிரபுக்கள் பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றியுள்ளார். பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டதாகவும் போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சந்தேக நபர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் பலருடன் மிகவும் நெருக்கமாக தொடர்புடையவர் என்றும் சில அரசியல்வாதிகளின் ஒருங்கிணைப்பு செயலாளராகவும் செயற்பட்டுள்ளார் என்றும் கூறப்படுகின்றது. கஜநாயக்க கும்பலில் இவர் ஈடுபட்டதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. 2019ஆம் ஆண்டு இலங்கை பொதுஜன பெரமுனவின் பிரதேச சபை உறுப்பினராக பணியாற்றி தற்பொழுது மர வியாபாரியாக காட்டிக்கொள்ளும் நபரான PL சேனாதிர மற்றும் மெரவ உள்ளூராட்சி தேர்தலில் இலங்கை பொதுஜன பெரமுனவில் இருந்து அங்குனு கொலபெஸ்ல பிரதேச சபைக்காக போட்டியிட்ட அவரது சகோதரர் விராஜ் மெனம்பேரி ஆகியோர் 2 கொள்கலன்களையும் தங்களிடத்திலிருந்து அகற்றியதாக விசாரணைகள் தெரிவிக்கின்றன. 2029ஆம் ஆண்டு நாமல் ராஜபக்ஷதான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என்பதை அனுர அரசாங்கம் நன்கு அறிந்துள்ளது. அதனால் தான் போதைப்பொருள் வர்த்தகர்களுடன் ராஜபக்ஷக்களை தொடர்புபடுத்தி பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறது என பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், எமது அரசாங்கத்திற்கு 69 லட்சம் பேர் வாக்களித்தார்கள். அவர்களுள் போதைப்பொருள் வர்த்தகர்கள், தவறான தொழில்களில் ஈடுபடுபவர்கள் என பலர் இருக்க முடியும். அவர்களுடைய தனிப்பட்ட செயற்பாடுகளுக்கும் கட்சிக்கும் தொடர்பு கிடையாது. ஐஸ் போதைப் பொருள் வர்த்தகர்களோடு நாமல் ராஜபக்ஷவை தொடர்புபடுத்தி பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல கருத்து தெரிவிக்கின்றார். குறித்த சந்தேக நபர் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடும் போது நாமல் ராஜபக்ஷவோடு இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அவ்வளவே. 2029ஆம் ஆண்டு நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி ஆவார் என்பதை இந்த அரசு நன்கறிந்துள்ளது. இதனால் தான் ராஜபக்ஷர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படையினரால் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப்பொருள் உற்பத்திக்கான மூலப்பொருட்கள் அடங்கிய 2 கொள்கலன்கள் எவ்வாறு துறைமுகத்தில் இருந்து வெளியே வந்தன என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களது ஒன்றியத்தினருடன் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார்.